நியூட்ரினோ திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய அரசு விளக்கமான அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. நியூட்ரினோ திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சல்மான், எந்த வழக்கில் நீதிபதிகள் இது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள்? விவரங்கள். நியூட்ரினோ திட்டத்திற்காக தமிழகத்தில் உள்ள தேனி மாவட்டம் பொட்டிபுரம் பகுதியில் 1000 மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கம் அமைக்க திட்டப்பட்டுள்ளதாகவும், எனவே நியூட்ரினோ திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கடந்த 2015ஆம் ஆண்டு அப்போதைய மதிமுக தலைவரான வைகோ அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தொடர்பான மனுவில் இது போன்ற ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் தேனி பகுதியில் உள்ள நிலவளம் முழுமையாக அழிவதோடு மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பசுமை தொடர்களுக்கு பேரழிவு ஏற்படும் எனவும், விவசாயம், தண்ணீர், வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் கூட அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மனித உயிர்களுக்கு ஆபத்து நேரிடுவதோடு ஆய்வு மையம் அமைய உள்ள பகுதியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் முல்லை பெரியாறு அணையும் 60 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தில் இடுக்கி அணையும் அமைந்துள்ளன. எனவே மக்களை பாதிக்க செய்யக்கூடிய இது போன்ற திட்டங்களை மத்திய அரசு எப்போதும் தமிழகத்தையே தேர்வு செய்கிறது எனவும் கூட அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்பிலான ஆஜரான வழக்கறிஞர் நியூட்ரினோ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கவில்லை என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பேசிய போது நியூட்ரினோ திட்டத்தின் ஒன்றிய அரசின் மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பியதோடு மத்திய அரசு தரப்பில் கேள்வி எழுப்பினார். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நியூட்ரினோ திட்டம் தொடர்பாக விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என கால அவகாசம் நீதிபதிகளிடம் கோரினார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி சல்மான்.